உமாபதி, மூத்த பத்திரிக்கையாளர். நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஜேலன்ஸ் பண்ணுறேன். என்ன ஜேலன்ஸ் பண்ணுறேன்னா, கேபி பாலா டேஞ்சர் என்று சொல்கிறேன். ரைட்டு, ஓகே. கேபி பாலா டேஞ்சர் இல்லை என்று தலைப்பில் பேச இருக்கிறேன். 1 மணி நேரம் பட்டிமன்றம் மாதிரி யூடியூப் சேனலில் வச்சுக்கிடுவோம். இந்த மூத்த பத்திரிக்கையாளன் உமாபதி, நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு உண்மையான தினக்கூலி. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தினக்கூலி. கேபி பாலாவாவதும் 5 லட்சம் 10 லட்சம், எப்படி 5 லட்சம் 10 லட்சம் இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். எப்படி கேபி பாலா 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபரை டேஞ்சர், கேபி பாலா மாதிரி நிறையா பேர் உருவாகியிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் விஜய். கேபி பாலா மாதிரி விளம்பரம் செய்யப்பட்டு அரசியலில் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி வெற்றி பெற்று, ஓட்டை திருடி வெற்றி பெற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிற விஜய். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு முதலமைச்சராகி 200 கோடி வாங்கக்கூடிய எச்சிக்கல்ல நாய் விஜய். தகப்பனையும் தாயும் செருப்பால் அடிக்க வைத்து வேடிக்கை பார்த்த முதலமைச்சர், சிஎம், பிராத்தல் சிஎம். இவன் தன்னுடைய பொண்டாட்டி முதல் கொண்டு வப்பாட்டியை முதல் கொண்டு கூப்பிட்டு கொடுத்து ஆட்சியில் உட்காரக்கூடியவன் தான் விஜய் சிஎம். கேவலமானவங்க தான். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கேட்குறேன், தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா சிஎம்? நீ உண்மையிலே மக்களால் வெற்றி பெற்றவனா இருந்தால், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தினக்கூலி மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறேன். மதுரை 680 நீதிமன்றமே இந்த பத்திரத்தின் அடிப்படையில் தேர்தல் தேதியை மட்டும் தள்ளி வையுங்கள். தேர்தலுக்கு முன்னாடி அரசியல்வாதி செய்கிறாங்களா? அப்போ செய்யவில்லைன்னா தேர்தல் தேதியை 75 நாள் தள்ளி வச்சிங்கன்னா நான் மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறேன். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். அப்படி கொடுக்க தவறினால் 1 கோடி ரூபா அவதாரம் 680 நீதிமன்றத்துக்கு கட்ட தயார் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அப்படி என்று கோரிக்கை மதுரை 680 நீதிமன்றத்துக்கு, சிபிஐ கோர்ட்டுக்கு, பிடிஜே கோர்ட்டுக்கு, ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு, ஜெயம் 2 நீதிமன்றத்துக்கு, எல்லா நீதிமன்றத்துக்கும் 5 நீதிமன்றத்துக்கும் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட ஒப்புகை சீட்டோட நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன் தேர்தலுக்கு முன்னாடி. அதற்கு வாய்ப்பு கொடுக்காம தேர்தலை மீறி நடத்திட்டீங்க. சரி, நடத்தியாச்சு. அன்னைக்கு நீதிபதி 680 நீதிபதி 20ஆம் தேதி வாய்தாவில் இல்லை. வந்திருந்தா நான் 23ஆம் தேதி தேர்தலை செல்லூர் மேலத்தோப்பு ஓட்டு போடக்கூடிய பூத்தை முற்றுகையிட்டிருப்பேன். அந்த 680 நீதிபதி வராதாச்சு நான் அந்த முற்றுகை ஓட்டு பூத்து செல்லூர் மேலத்தோப்பில் முற்றுகையிட முடியவில்லை. ஆகையால் சரி, தேர்தல் நடத்திட்டீங்க. இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற யாராக இருந்தாலும் 75 நாளைக்குள்ளே
தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும் 75 நாளைக்குள்ள என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கோரிக்கை கொடுத்துருக்கேன். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு தாய் தகப்பனு பிறந்தவனாக இருந்தால் விஜய் தகப்பனை செருப்பை வச்சு அடிக்க வச்சான். தாயும் தகப்பனையும் செருப்பை வச்சு அடிக்க வச்ச முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் 75 நாளைக்குள்ள ஜெயபாண்டி என்னால் முதலமைச்சராக இருந்தும் 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகனாக இருந்தும் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்காக பதவி விலகுகிறேன் 75 நாளைக்குள்ள. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பதவி விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி விலகிய நாளிலிருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 680 நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஜெயபாண்டி கண்டுபிடித்த அனைத்து பொருளையும் தமிழ்நாடு அரசாங்க சார்பில் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடலாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதே மாதிரி நான் வெற்றி பெற்று விட்டேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து விட்டேன். இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்திவிட்டு அந்த நேரடி ஒளிபரப்பில் விஜய் கண் ரேகை கை ரேகையெல்லாம் வைத்து 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி கண் ரேகை கை ரேகையெல்லாம் வைத்து மோடி 100 ஓட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடட்டும். ராகுல் காந்தி கண் ரேகை கை ரேகையெல்லாம் வைத்து இந்த மிஷினில் 100 ஓட்டு போடட்டும். நான் 250 ஓட்டில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், இறந்து போன காமராஜர் முன்னாள் முதலமைச்சரை அவரை வெற்றி பெற வைக்கிறேன். அப்படி வெற்றி பெற வைக்கும்போது இந்த மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் இந்த மிஷினில் ஓட்டை திருடி தான் இருக்காங்க, மக்களாட்சி இல்லை என்று நிரூபித்து விட்டு கையில் குத்தி ஓட்டு போடும் முறை பழைய முறை பயன்படுத்தி அதில் முதலமைச்சர் பிரதமர்களை தேர்வு செய்து மக்களாட்சியாக நடத்துவதற்கு வழிவகை செய்ய இருக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் இந்த உமாபதி மூத்த பத்திரிகையாளன் நேரடி யூடியூப் சேனல் மூலமாக இந்த பாலா செய்தது, பாலா நடந்து கொண்டது, கேமரா எடுத்து தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டது தப்பு இல்லை என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். பட்டிமன்றத்துக்கு உமாபதி தயாரா? 5 லட்ச ரூபா நான் கொடுக்க இருக்கிறேன். உமாபதி தோற்று விட்டால் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உமாபதி கேபி பாலா சம்மந்தமாக கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில்களை சொல்லி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்றால் உமாபதி எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தோல்வி பெற்றால் நான் 5 லட்ச ரூபா கையில் கொடுக்குறேன். அப்போ ஒரு மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்ன்றிருக்கேன். இதெல்லாம் ஜெயபாண்டி முடியாதுன்னு சொல்லலாம், இல்லையா 5 லட்ச ரூபா கொடுக்க கூட இவனுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ண மதுரையில் இருக்கிறேன். யூடியூப் சேனல் உங்களை சார்ந்த யூடியூப் சேனலை வெளிப்படுத்தட்டும் உமாபதியை. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மூத்த பத்திரிகையாளர் பூரா ஜெயபாண்டி செல்லுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.